பாவர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் பிரியாணி ஹைதராபாத்தில். அது நிறைய பேர் யாரும் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க. இந்த பிரியாணி கடைக்கு எல்லோரும் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கிறது தான். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. என்னோடய பணிப்பெண்ணோட பொண்ணு வந்து மாசமாக இருக்கா. அது வந்து அதுக்கு மாசமாக இருக்க பொண்ணை கூப்பிட்டு சமைச்சு போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு இருக்கிற வேலையில், எனக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸில் அது முடியாமலே போயிடுச்சு. அதனால் வந்து நான் அது பண்ண முடியாத போயிடுச்சு. இப்போ இன்னும் 20 நாளில் அவளுக்கு வந்து பிரசவம் ஆக போகுது. அதில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரியாணி வேணும்னு கேட்டிருக்காப்புல இருக்குது, கடையில் வாங்கினது. அது வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னு என்னோடய பணிப்பெண் சொன்னதுனால எனக்கு டக்குன்னு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் ஒன்று வாங்கி தந்துடுறேம்மா, ஏன்னா சமைச்சு சாப்பாடு போடணும்னு நினச்சேன். அது என்னால் முடியல. ஒரு பாக்கெட் வாங்கி தந்துடுறேன், சாப்பிட சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதோடு இல்லாமல் இந்த சிக்கன்லாம் வந்து ரொம்ப சூடுங்க. அது வந்து நம்மளுக்கு இந்த சம்மருக்கு அதுக்கும் சாதாரண இருக்கவங்கள சாப்பிட்றதே தப்பு கடையில் வாங்கி. அதுவும் மாதமாக இருக்க பொண்ணு சாப்பிட்டு என்னாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? இந்த அம்மா வாங்கி கொடுத்துச்சு, உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நல்லா பாதி கொஞ்சமாக சாப்பிடக்கூடுமா, பாதி கூட போதும், ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கொடுத்து சாப்பிட சொல்லாதன்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்தவங்கள சின்ன செலவு தாங்க. அது 250 ரூபா 300 இருக்கும் ஒரு பாக்கெட்டு. அதில் நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம்? அவங்க நம்மள ஒரு சின்ன சந்தோஷம் 4 பேருக்கு நம்ம கொடுத்தோம்னா அது கூட அன்னைய நாள் ஹாப்பியாக போயிடும். அதுக்கு தான் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சந்தோஷங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாங்க. போகும்போது என்ன தூக்கிட்டு போகிறோம்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.